அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் புதிய பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட பாடக்குறிப்புகள் பார்க்குறோம். இதில் 7 யூனிட் இருக்குது. நம்ம முதலாவதாக ஆரம்பிச்சிருக்கிறது 7வது யூனிட்டு. அந்த 7வது யூனிட்டில் நாம் முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துட்டோம், அற இலக்கியங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பார்த்துட்டோம். அடுத்ததாக தமிழ் அறிஞர்களில் உ.வே.சா பார்த்துட்டோம், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார் இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் தமிழ் தொண்டும் காணலாம். இவருடைய இயற்பெயர் தேவநேய பாவாணர். காலம் பார்த்தோம் அப்படின்னா 7/2/1902 15/1/1981 வரை கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்துள்ளார். ஊர் பார்த்தோம் அப்படின்னா சங்கரன் கோவில். பெற்றோர் ஞானமுத்து மற்றும் பரிபூரணம் தம்பதிக்கு மகனாக பிறந்துள்ளார். இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களிலேயே மிக அதிகமான சிறப்பு பெயர் பெற்றவர் அப்படின்னா இவர் தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 174 அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு பாடப்புத்தகத்திலே இருக்குது. 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் சிலவற்றை மட்டும் பார்க்குறோம். முதல்ல மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு. ஞாயிறுன்னு சொன்னால் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு அப்படின்னு யார் சொன்னதுன்னா பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இவரை மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் செல்வர் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் தான். அதே போல் இவர் படைத்த நூல்கள் அப்படின்னு பாடப்புத்தகத்தில் 43 நூலை கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம முழுசாக பார்க்க போகிறதில்ல. அதில் சில நூல்களை மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை. இது பாடப்புத்தகத்தில் பாவாணர் எழுதின நூல்களாக கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலில் தமிழ்ச்சொல் வளம் கட்டுரை உள்ளது. நம்முடைய பாடப்பகுதி இப்போ பார்க்கக்கூடியது அதுதான். தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இந்த பாவாணர். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. செந்தமிழ் சொற்பொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 இவர் பதவியேற்றிருக்காரு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படிங்கிறத தன்னுடைய தன்மானத்தை வெளிக்காட்டுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற தலைப்பில் இவருடைய கட்டுரை இருக்குது. அதுதாங்க நம்ம பார்த்துருந்தோம். சொல்லாய்வு அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை தான் இது. இவருடைய ஆய்வு கட்டுரை தான். அதுதாங்க நம்ம பாடப்பகுதியில் பார்க்குறோம். தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகளுக்கு உரிய சொற்களும் தமிழில் உள்ளன அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். அப்படி அவர் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக தாவரத்தின் அடிப்பகுதி ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்கிறோம். நெல், கேழ்வரகு இதுக்கெல்லாம் தாள் அப்படின்னு சொல்கிறோம். கீரை, வாழை இதுக்கெல்லாம் தண்டு அப்படின்னு சொல்கிறோம் தாவரத்தின் அடிப்பகுதியை. அதே நெட்டி, மிளகாய் செடிக்கெல்லாம் கோல் அப்படின்னு சொல்கிறோம். குத்துச்செடி, புதர் இதுக்கெல்லாம் தூறு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டு அப்படிங்கிறது எதுக்குன்னா தட்டை, கம்பு, சோளம் இதுக்கு தட்டுன்னு சொல்கிறோம். கரும்பின் அடிப்பகுதிக்கு கழி அப்படின்னு சொல்கிறோம். மூங்கிலின் அடி கழை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அடி அப்படிங்கிறது புளிய மரத்தையும் வேப்ப மரத்தையும் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அதே போல் கிளை பிரிவுகள் அப்படின்னு எப்படி இவர் வரையறுத்திருக்காருன்னா கவை அப்படிங்கிறது என்னென்னா அடிமரத்தில் பிரியும் மாபெரும் கிளையை தான் கவை அப்படின்னு சொல்கிறோம். கொம்பு அல்லது கொப்பு அப்படிங்கிறது கவையின் பிரிவு தான். கவை அப்படின்னு ஆரம்பத்தில் வருது. அந்த கவையிலேருந்து ஒரு பிரிவு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிளை அப்படிங்கிறது எதுன்னா
கொம்பின் பிரிவு இப்போ நம்ம சொன்னல ஒவ்வொன்றும் அதிலிருந்து ட்ரீ ரூட்ஸ் மாறும். கிளை அப்படிங்கிறது கொம்பினுடைய பிரிவை வந்து கிளை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சினை அப்படிங்கிறது என்னென்னா கிளையினுடைய உட்பிரிவு தான் சினை அப்படிங்கிறது. அடுத்ததாக போத்து அப்படின்னு சொல்கிறோம். போத்து அப்படிங்கிறது நம்ம கிராமத்தில் தெரியும். பூவரசு மரம், பூவரசு மரத்தை வந்து நம்ம விதையாக வைக்க போகிறது கிடையாது. அது ஒரு மரத்தை வெட்டி அதை அப்படியே வைக்கிறது பூவரசு மரம். அதே போல் முருங்கை மரமும் அப்படி தான் நம்ம வைப்போம். அதை தான் நம்ம போத்து அப்படின்னு சொல்லியிருப்போம். இது இவ்வளோ உட்பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மரம் கிளைக்கிறதுலேருந்து வரக்கூடியது தான் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் போத்து அப்படிங்கிறது. அது என்னன்னு சொல்கிறோம், சினையின் பிரிவு தான் அந்த போத்து அப்படிங்கிறது. அதன் பிறகு போத்து விரியறதுக்கு பேர் குச்சின்னு சொல்கிறோம். போத்துலேருந்து சின்ன சின்ன வருதுல்ல, அதை குச்சின்னு சொல்கிறோம். அந்த குச்சியிலேருந்து உள்ள உட்பிரிவு பாருங்கள், இனுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இலைகள் வருதுல்ல, அந்த குச்சியில் இலைகள் வருதில்ல, அந்த இலையை பேர் தான் இனுக்கு. முருங்கைக்கீரை ஒடிச்சிக்கிட்டு வரும்போது சொல்லுவாங்க 2 இனுக்கு 3 இனுக்கு ஒடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இனுக்கு அப்படிங்கிறது. அப்போது ஒரு மரத்தை இலையிலிருந்து அடி வரைக்கும் எப்படிலாம் பிரியுதுன்னு பாருங்கள். இனுக்குக்கு மேலே குச்சி, குச்சிக்கு மேலே போத்து, போத்துக்கு மேலே ரிவர்ஸில் போனால் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இனுக்குலாம் சேர்றது குச்சி, குச்சி வந்து போத்து, போத்து வந்து சினையிலேருந்து வருது, சினை வந்து கிளையிலேருந்து வந்து, கிளை வருது கொம்புலேருந்து வந்து, கொம்பு வந்து கவையிலேருந்து வருது, கவைங்கிறது மரம் அடிமரத்திலிருந்து வரக்கூடியது. இதுதான் அந்த கிளைகளினுடைய பிரிவாக தேவநாய பாவாணர் வந்து தன்னுடைய சொல்லாராய்ச்சி கட்டுரையில் பிரித்து எழுதியிருக்காரு. அதன் பிறகு பாருங்க, அந்த காய்ந்த தாவரத்தின் குச்சிகள் இதெல்லாம் வந்து அந்த இதில் வரலாம் வாய்ப்பு இருக்குது. எது அப்படின்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் வரக்கூடியது. நம்ம வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவோம். சுள்ளினா என்ன, காய்ந்த குச்சியை குறிக்கிறது தான் சுள்ளி. விறகு அப்படிங்கிறது காய்ந்த சிறு கிளை, கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை வந்து விறகு அப்படின்னு சொல்கிறோம். வெங்கழி அப்படின்னா காய்ந்த கழி அப்படின்னு பொருள். கட்டை அப்படிங்கிறதுனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் உள்ளது தான் கட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா எதுக்கு எல்லாம் வந்து அதனுடைய தாவரத்தை இலைப்பகுதியை ஒவ்வொன்றுக்கும் என்ன பேருன்னு பார்க்குறோம். இலை அப்படின்னு என்னன்னு சொல்கிறோன்னா புளிய மரம், வேப்ப மரத்தில் வரக்கூடியது இலை அப்படின்னு சொல்கிறாங்க. தாள் அப்படிங்கிறது எது என்னென்னா நெல், புல். நெல் செடி, புல் செடியிலேருந்து வரக்கூடியது தாள் அப்படின்னு சொல்கிறோம். தோகை அப்படிங்கிறது எதுனா சோளம், கரும்பு. சோளம், மக்காச்சோளம் போட்டிருந்தா சொல்லுவாங்க, அதனுடைய இலைகள் பிரிந்து வருவதற்கு பேர் தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கரும்பு வந்து கிளைக்க இலையை உதிர்க்கும் போது அதை தோகையை உரிக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க கரும்பு தோகை அப்படின்னு. அடுத்ததாக ஓலை அப்படின்னு சொல்லும்போது தென்னை மரத்தையுடைய இலையும் ஓலைன்னு சொல்கிறோம், பனை மரத்தோடைய இலையையும் ஓலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். இலைகள் பழுத்து உதிரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது தான் காய்ந்த தாளும் தோகையத்துக்கு பேர் சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுத்தமாக காஞ்சி உழுகிற ஸ்டேஜ் உழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சருகு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொழுந்து எப்படிலாம் வகைப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். துளிர் அல்லது தளிர், அது இளமை பெயர். அதாவது இளங்கன்றிலிருந்து வரக்கூடிய பேர் துளிர், தளிர் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நெல், புல் அப்படி அதோடைய இளமை முதல்ல வரக்கூடியதை துளிர், தளிர் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து முறி, கொழுந்து, மறிக்கொழுந்து சொல்கிறோம், கேள்விப்பட்டிருப்போம் நம்ம மறிக்கொழுந்து. அதுபோல் அந்த கொழுந்து பகுதி வரக்கூடியது புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் வரக்கூடியது தான் முறின் அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்து அப்படின்னா சோளம் இருக்குல்ல, சோளம் அதோடைய இளமை விதையிலிருந்து வரக்கூடியது குருத்து. கரும்பு அதே போல் குருத்து. தென்னை குருத்து, பனை குருத்து, இது எல்லாத்தையும் இளமை பெயரை குருத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடுவோம்ல, அதோடைய நுனி பகுதி அடிப்பகுதி வந்து மிக இனிப்பாக இருக்கும், வேர் பகுதி. அதுக்கு மேலே செல்ல என்னவாயிடும், கொழுந்தாடை. அந்த பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இனிப்பு சுவை போக போக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கரும்பு வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ பொங்கலுக்கு சாப்பிடும்போது. இப்போது நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரும்புடைய சுவை குறைய ஆரம்பிச்சிருச்சு. கரும்பு சாப்பிட்டோம்னா வாய் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய வேதி உரங்கள். அடுத்ததாக பூவின் நிலை.
பூவின் நிலை பிரிச்சிருக்காரு. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை, போது அப்படின்னா பூ தோன்றி பூ வந்து விரிகிற நிலை தான் போது. மலர் அல்லது அலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலையை வந்து மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்கிறோம். வி அப்படின்னா செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை தான் வி அப்படின்னு சொல்கிறோம். செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை. ஒவ்வொரு வினாவும் முக்கியமானது, அதனால் எதையும் விடாமல் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒன்றுனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். முதல் நிலை அரும்பு, இரண்டாம் நிலை போது, மூன்றாம் நிலை மலர் அல்லது அலர், மூன்றாம் நிலை வி, அடுத்த நிலை தான் செம்மல். செம்மல் அப்படின்னா பூ வந்து வாடிய நிலை அப்படிங்கிறது. அடுத்ததாக பிஞ்சு வகை பார்க்குறோம். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். பிஞ்சு அப்படின்னா அந்த பூம்பிஞ்சிக்கு அடுத்த லெவல் இளம் காய். வடு, இளம் காயிலிருந்து கொஞ்சம் முற்றியது மாம்பிஞ்சு. வடு அப்படிங்கிறது மாம்பிஞ்சியுடைய இளம் பகுதியை சொல்கிறது, இளம் பகுதியை. மூசு அப்படிங்கிறது பலாப்பிஞ்சியை குறிக்கக்கூடியது. கவ்வை அப்படிங்கிறது எல் பிஞ்சு, எல் செடி இருக்குல்ல அதனுடைய ஆரம்ப காய்க்கக்கூடியது தான் கவ்வை அப்படின்னு சொல்கிறாங்க. குறும்பை அப்படிங்கிறது தென்னை பனையுடைய இளம் பிஞ்சு வந்து குறும்பை. முட்டு குறும்பை அப்படிங்கிறது சிறு குறும்பை, முட்டு குறும்பை. அடுத்ததாக இளநீர் அப்படிங்கிறது முற்றாத தேங்காய், தேங்காயோடைய இளமை பெயர் தான் இளநீர் அப்படிங்கிறது. அடுத்ததாக இளம் பாக்கு, இளம் பாக்குக்கு வந்து இளமை பெயர் வந்து நூழாய். அடுத்ததாக இளநெல், இளநெல் கருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கருக்கல், நெல்லை கருக்கு, உமி கருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த கருக்கல். இளநெல் வந்து கருக்கல் அப்படின்னு பேர். வாழை பிஞ்சு, வாழையுடைய பிஞ்சு தோற்றம் இருக்குல்ல அதுக்கு பெயர் கச்சல் அப்படின்னு பெயர், வாழை கச்சல். இதெல்லாம் மரபு தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். வினைத்தொடர், மரபு தொடர், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் சொல்லும் பொழுது இது மிக முக்கியமானது, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குலை வகைகளை பார்க்கும் பொழுது அவரை, துவரை இதெல்லாம் கொத்து காய்க்கக்கூடியது கொத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக முந்திரி வந்து கொலை கொலையாக முந்திரிக்காய் கேள்விப்பட்டிருப்போம் பாட்டு. அப்போ முந்திரி சேர்ந்து காய்ச்சி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குலை அப்படின்னு பெயர். வாழை வந்து தாறு, வாழை வந்து அதோடைய முழு பகுதியை வந்து தாறு அப்படின்னு சொல்லுவோம். தாறு வந்து பல சீப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை சீப்பு அப்படின்னு சொல்லி அந்த சீப்புகள் பல சேர்ந்தது தான் தாறு அப்படிங்கிறது. அடுத்ததாக கதிர் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா கேழ்வரகு, சோளம் இதோடைய குலை வகையை தான் கதிர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நெல், திணை இதோடைய குலை வகையை பார்த்தோம் அப்படின்னா அலகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சீப்பு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல வாழையுடைய பழத்துடைய மொத்த பகுதி தாருன்னு சொல்லியிருந்தோம். அதில் வாழைத்தாரின் பகுதி தான் சீப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கெட்டுப்போன கனி, அதுக்கும் பேர் பல வகைகள் இருக்குது. சாதாரணமாக சொல்லிடுறோம் கெட்டுப்போன கனி அப்படிங்கிறது, ஆனால் அதுக்கும் வகைகள் பேர் எப்படி இருக்குது பாருங்கள். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய் பெயர் தான் சூம்பல் அப்படின்னு சொல்கிறோம். சீவியல் அப்படின்னா சுருங்கிய பழத்தின் பெயர் சீவியல். சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, இதை தான் சொத்தை. அது காயை அரிச்சிருந்தாலும் சரி கனியை அடிச்சிருந்தாலும் சரி அதுக்கு பேர் சொத்தை. நம்ம பெரும்பாலும் சொத்தை தான் அப்படின்னு சொல்லிடுவோம், அழுகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. அதையும் தாண்டி இந்த வார்த்தைகள் வீணாக போன காய்கறிகளுக்கு பேர் இருக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெம்பல். அலியல் அப்படின்னா குழுகுளுத்த பழம் பேர் தான் அலியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகல் அப்படின்னா குழுகுளுத்த நாரிய பழம் அல்லது காய், அது காயாக இருந்தாலும் கனியாக இருந்தாலும் அது நாற்றம் வர சூழ்நிலையை பேர் தான் அழுகல், அழுகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது அழுகல். அடுத்ததாக சொண்டு, பதறாய் போன மிளகாய் இருக்குல்ல பதறாய் போன மிளகாய் அதுக்கு பெயர் வந்து சொண்டு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்னா என்ன? கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். அது ஒரு பறவை, கோட்டான் அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பறவை உட்கார்றதால காயோ கனியோ வீணாயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெயர் தான் என்னன்னு சொல்கிறாங்க கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னு சொல்கிறோம். தேரைக்காய் அப்படின்னா தேரை அப்படிங்கிறது தவளை இனத்தோடைய ஒரு வகை. தேரை பார்த்துருப்பீங்க, தவளை போல் இருக்கும், ஆனால் ரொம்ப ஹை லெவலில் ஜம்பிங் இருக்கும். அதை தான் தேரை அப்படின்னு சொல்கிறாங்க, தவளை இனம். அந்த தேரை அமர்ந்ததுனால காய் அழுகி வீணாக போகிறத வந்து தேரைக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தேரை அமர்ந்ததுனால் கெட்டுப்போன தேங்காய்,
அதை வந்து அல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னையில் வந்து கெட்டு போன காயை வந்து ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காயினுடைய பல வகை பெயர்கள். அடுத்ததாக பழத்தோல் இருக்குல்ல, அதனுடைய வகைகளை சொல்லியிருக்காரு. தொலி அப்படின்னா மெல்லியது, தோல் அப்படிங்கிறது திண்ணமானது, திண்ணம் அப்படின்னா தடிமனானது, தோடு அப்படிங்கிறது வன்மையானது, தோடு வன்மை, வன்மை மென்மை ஆப்போசிட் வேர்டு. வன்மையானது ரொம்ப ஹார்டானது. ஓடு அப்படிங்கிறது மிக வன்மையானது. குடுக்கை, இப்போ ஒவ்வொரு தோலும் பார்க்குறோம். மெல்லியது அப்படிங்கும்போது எடுத்துக்காட்டு பாருங்களேன், ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, ஆரஞ்சு பழத்தோடைய தோல் எப்படி இருக்கும், உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக தோல் அப்படிங்கும்போது சொல்கிறோம் அப்படின்னா மாதுளை பழத்தோடைய தோலை பாருங்கள், தோல் கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தை விட கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அதன் பிறகு தோடு அப்படிங்கிறது ரொம்ப வன்மையானதாக இருக்குது, உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியது தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடு அப்படிங்கிறது மிக வன்மையானது. தேங்காய் இருக்குல்ல, தேங்காயோடைய ஓடு அது. குடுக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுரையின் ஓடு. சுரை வந்து ரொம்ப முற்றி காய வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஓடு சைஸுக்கு போயிடும், அதுதான் குடுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர குடுக்கை பழமொழி அதில் வரும். அவசர குடுக்கைனா என்ன அப்படின்னு அதை பார்க்கலாம். அதுதான் குடுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டை அப்படிங்கிறது தேங்காய்க்கு மேலே, ஓடு சொன்னோம்னா ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் மட்டை, தேங்காய் மட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக உமி அப்படின்னா நெல் அரிசியை மூடி இருக்குதுல்ல, அந்த இதுக்கு பெயர் தான் உமி அப்படின்னு சொல்கிறோம். கொம்பை அப்படின்னா வரகு, கேழ்வரகு இவற்றின் உமி. நெல்லுடைய மூடி, நெல்லை கவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் உமின்னு சொல்கிறோம். அதே கேழ்வரகு, வரகு, அந்த உணவு வகைகள் இருக்குல்ல, திணை வகைகள், இந்த திணை வகையில் வந்து அந்த கொம்பை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட மாட்டான், சாப்பிட்டா பேதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக வந்து டைஜஷன் ஆகாது, அந்த பிரச்சனையெல்லாம் பேதி ஆகுன்னு சொல்லுவாங்க. அதை நீக்கிட்டு தான் நம்ம சமைப்பாங்க. அதனால் இப்போ இந்த வரகரிசி, கேழ்வரகுலாம் இன்றைய தலைமுறை வந்து கடையிலேயே தீட்டிட்டு அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஜென்ரேஷனில் வீட்டில் உரலில் வச்சு இடித்து க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாகவே எது வரகு வேணும்னாலும் சரி, கேழ்வரகு வேணும்னாலும் சரி, அவங்களே அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இப்போ கடையில் இருக்கும். அதனால் இந்த ஜென்ரேஷன் வந்து கொம்பையை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக மணி வகைன்னு பார்க்குறோம். கூலம் அப்படின்னா நெல், கம்பு, புல் முதலிய தானியங்கள். குப்பை கூலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கூலம் அப்படிங்கிறது அந்த தானிய வகைகள் தான் கூலம். அடுத்ததாக பயறு வகைகள் பார்த்தோம் அப்படின்னா அவரையும் உளுந்து, இது போன்றதை வந்து பயறு வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கடலை அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை, கொண்டக்கடலை 2 அப்படிங்கிறது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. கொண்டக்கடலை வந்து சென்னையில் வந்து இதுக்கு வேறு பேர் இருக்குது, கொண்டக்கடலைன்னு சொல்ல மாட்டாங்க. நாம் வந்து வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்கிறோம்ல, ஆனால் கொண்டக்கடலை அப்படிங்கிறது சென்னையில் வேறு ஒரு பேர் வச்சு என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க மளிகை கடையில் வேலை செய்யும் பொழுது. அந்த கொண்டக்கடலை ஏன் அப்படின்னா அங்கே கொண்டக்கடலைக்கு பேர் வந்து மூக்கு கடலை அப்படின்னு சென்னையில் வட்டார வழக்கு சொல்கிறாங்க. எனக்கு மூக்கு கடலைன்னா என்னன்னு தெரியல. அதனால் ஒரு ஆண்டி வந்து என்னை கேட்கும்பொழுது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்டா என் வியாபாரத்தையே கெடுக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கடைக்காரர் வந்து என்னை அடிக்க வந்துட்டார். ஏன்னா அந்த கொண்டக்கடலை படைச்சி இந்த பிள்ளையார் இதுக்கு சாமி கும்பிட்றோம்ல, அந்த காலகட்டம் அது. அதனால் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னுடைய அனுபவத்தில். அடுத்ததாக விதை அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா கத்தரி, மிளகாய் இவற்றின் வித்து தான் விதை அப்படின்னு சொல்கிறோம். முத்து அப்படின்னு சொல்கிறது ஆமணக்கு, கொட்டை முத்து சொல்லுவாங்க. ஆமணக்கு விளக்கெண்ணெய் வருதில்ல, விளக்கெண்ணெய் வந்து ஆமணக்கு விதையிலிருந்து தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம செக்கில் ஆட்டுறாங்க வந்து ஆமணக்கை. ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டிங்க காலத்துலேருந்து அது வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா இடித்து கொதிக்க வச்சாலே அதுலேருந்து தனியாக பிரியும் விளக்கெண்ணெய். போய் செக்கிலெலாம் ஆட்ட மாட்டாங்க. அதுதான் அந்த ஆமணக்கோடைய விதையை தான், வித்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க, முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பங்கொட்டை இருக்குல்ல, கொட்டை, அதை உரிப்பாங்க, அதுக்கு பேர் தான் முத்து அப்படிங்கிறது. அடுத்தது கொட்டை அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கொட்டை,
பனையுடைய பனம் காயிலிருந்து நுங்குலேருந்து அது பழுக்கும். பழுத்ததுக்கு பிறகு அது வந்து கொட்டையாக மாறிடும். அதுதான் விதையாக மாறுறது, அது வந்து கொட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தேங்காய் அப்படிங்கிறது தென்னையினுடைய வித்து, அதுதான் தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக முதிரை அப்படின்னா அவரை துவரை, இதனுடைய பயிர் தான் முதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இளம் பயிர் பார்த்தோம் அப்படின்னா நாற்று. இது வந்து நெல் கத்தரி செடி இருக்குல்ல, அதனுடைய இளம் பயிரை வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மா, புளி, வாழை, இதோடைய இளமை பெயர் கன்று. குருத்து அப்படின்னா வாழையை வந்து இளமை பெயரில் குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை, தென்னம்பிள்ளை இருக்குல்ல, அது தென்னம்பிள்ளை, தென்னை மரத்தோட இளமை பெயர். குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலையை வந்து குட்டி அப்படின்னு சொல்கிறோம். மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையின் இளநிலை. பனம் பழத்திலிருந்து விதை வருதுன்னு சொன்னால் அந்த விதையுடைய இளமை பெயர் வந்து மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்கிறோம். பைங்கூழ் அப்படின்னா சோளம், நெல், இவற்றினுடைய பசும் பயிர் தான் சோளம், நெல் அப்படிங்கன்னு சொல்கிறது. அடுத்ததாக இந்த பாடப்பகுதியில் இளங்குமரனார் அவரை பற்றி கொஞ்சம் தகவல் இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் பாவனர் பற்றிய சில தகவல்களை இவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால் வந்திருக்கோம். இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாவனரை பற்றி தகவல் வர்றதால அவரையும் இங்கே பார்க்குறோம். திருச்சி, அதாவது அல்லூர் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையை அமைச்சிருக்கார் இவர். பாவனர் நூலகமும் இவர் அமைச்சிருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவை வந்து இன்னும் இன்றளவும் வழங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவர் உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல. பாடப்புத்தகத்தில் இன்றளவும் வழங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த இளங்குமரனார். திருவிக்காவை போல் இவரும் வந்து இமைகளை மூடியபடி எழுதும் திறன் கொண்டவர். நாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்து எழுதினாலே ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணுறோம். ஆனால் திருவிக்காவை வந்து கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவார். அதே போல் இளங்குமரனார் அவர்களும் கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இளங்குமரனார் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்க்குறோம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, தேவநேயம் அப்படிங்கிற நூல்கள்லாம் இளங்குமரனார் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் உள்ள தகவல்கள் அதிகபட்சமாக இருந்திருக்கும். அடுத்ததாக 8ஆம் வகுப்பில் பழைய புத்தகத்தில் தேவநேய பாவனார் அப்படிங்கிற ஒரு பாடமே இருக்குது. அதில் இவரே சொல்லியிருப்பார். விஜயகாந்த் சொல்கிறது போல் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்கிறாருல, அதுபோல் இவர் வந்து மன்னிப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது அப்போ இவர் சொல்லுவார், மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்துக்கொள் என்பது தான் தமிழ் சொல் அப்படின்னு ரொம்ப பாடம் எடுத்ததாக சொல்கிறாங்க. தமிழை ஆளென வளர்த்தும் மாண்புற செய்தவர் அப்படிங்கிற பெருமை பாவனருக்கு தான் சேரும். இவரை வந்து தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் யாருன்னா இந்த பாவனார் தான். உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறுமும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என ஆய்வு செய்து அதை நிறுவனதும் பாவனர் அவங்க தான். உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்தில் இருந்த மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழி. மொஹஞ்சதரோ, ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகம் என்பது இதெல்லாமே பாவனரனுடைய ஆய்வு புலத்தினுடைய இரு கண்களாக சொல்கிறாங்க. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இன்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு வெளிப்படையாக கூறினவர் பாவனர். தமிழனை இயங்கும் பொழுது யார் காப்பார் அப்படின்னு இயங்கும் பொழுது நான் தான் வந்து காப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் ஊவேசா. நம்ம அவருடைய பாடப்பகுதியில் பார்த்தோம். அதுபோல் தமிழை வந்து வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக தான் இறைவன் என்னை அனுப்பி வச்சார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவுமே தமிழில் தான் நடக்கணும் அப்படிங்கிறத மிக மிக வலியுறுத்தி கூறிய பெருமகனார். நண்பருடன்
தாரைமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு பகல் உணவு ரா உணவு நடந்ததை வந்து அது ஒரு பெரிய கதையாகவே சொல்லுவாங்க. அந்த கதை நமக்கு வேணாம். அது வந்து என்ன ஊருக்கு போயிருக்காருன்னா நண்பரோட போயிருக்காரு. தாரமங்கலம் ஊருக்கு போகும்போது தான் இந்த பகல் உணவு ரா உணவு அப்படிங்கிற ஒரு நடந்த கதையை சொல்லியிருப்பார். சொல் தொகுப்பு கருதி நீலகிரிக்கு சென்று பாவனரிடமும் பெரும் பற்று கொண்ட கிருட்டனையா என்பவர் இல்லத்தில் தங்கியிருந்தார். பாவனர் வந்து நீலகிரிக்கு போயிருக்காரு. அங்கே வந்து கிருட்டனையார் அப்படிங்கிற இல்லத்தில் தங்கியிருந்தார். சென்னை அண்ணா சாலையில் இவரின் பெயரில் வந்து மாவட்ட மைய நூலகம் இருக்குது. இவர் படித்து பணியாற்றிய ராசாபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு அப்படிங்கிற இடத்துல தான் பாவனர் கோட்டம், முழு உருவச்சிலை மற்றும் நூலகம் வந்து இவருடைய பெயரில் இவருடைய இது இருக்குது. மதுரையில் 5/1/1981 நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் தலைப்பில் சொற்பொழிவை ஆற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் இவர். இது எல்லாமே பாடப்புத்தகத்துக்கு உள்ள தகவல். இதுவே இவ்வளோ அதிகம். பாடப்புத்தகத்துக்கு வெளியில் கொஞ்சம் தகவல் இருக்குது, அதையும் பார்க்கலாம். மறைமலை அடிகளார் வழியில் நின்று தனித்தமிழ் இயக்கத்திற்கு அடிமரமாக இருந்து உழைத்தவர் தான் இந்த பாவனார். தமிழ் உலக மொழிகளில் மூத்ததும் மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றதும் திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி அப்படின்னு இவர் வந்து வழக்காடி இருக்கிறார். கிரேக்கம், லத்தீன், சமற்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு தன் சொற்கள் பலவற்றை அளித்தது தமிழ் அப்படின்னு இவர் நிறுவி இருக்கிறாரு. அடுத்ததாக ஏற்கனவே பார்த்த நூல்களில் மிஸ்ஸிங் இருந்தால் பாருங்கள். இசைத்தமிழ் கலம்பகம், ஏற்கனவே நிறைய நூல்கள் பார்த்தோம். அதில் கூடுதலாக இசைத்தமிழ் கலம்பகம் இது வந்து இசைப்பாக்களை கொண்டிருக்கு. அடுத்தது இசையரங்கு இன்னிசை கோவை, இயற்றமிழ் இலக்கணம், இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படிங்கிற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. அப்போது இது வரைக்கும் நம்ம தேவநேய பாவனார் பற்றிய தகவல்கள் பார்த்துருந்தோம். அடுத்த காணொளியில் அகர முதலி தொடர்பான செய்திகளை காணலாம். நன்றி, வணக்கம்.